இன்றைய சூழ்நிலையில் துணையின்றி வாழும் நிலை இறக்கத்தக்கது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிறரது துணையை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. துணையே இல்லாதவர் என்று கருதி நாம் அலட்சியம் செய்பவருக்கும் துணையொன்று இருப்பதை அறியும் போது நமக்கு குற்ற உணர்ச்சி தோன்றும். எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை இருக்கும். அந்த துணைதான் மனிதத்தின் வேருக்கு நீர், அதில் மனிதம் துளிர்க்கும். இதனை உணர்த்தும் வகையில் கு. அழகிரிசாமி அவர்களால் இயற்றப்பட்ட ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் தமிழ் ஆடியோ. வாருங்கள், கதைக்குள் நுழைவோம். 10-15 நாட்களுக்கு முன்னா நான் ஆஃபீஸில் இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தபோது அவன் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். வயது 25 இருக்கும். எலும்பும் தோலுமான உடம்பு, என்ன காணாத தலை காடாக வளர்ந்து கிடந்தது. சட்டையும் வேஷ்டியும் ஒரே அழுக்கு. சட்டையில் ஒரு பொத்தாங்கூட இல்லை. கால்களை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த அவன் இடது கையால் அடி வயிற்றை பிடித்து கொண்டிருப்பதையும் பார்த்தார். என்னை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்தான். காய்ந்து போன விழிகள், அவற்றில் ஒரு பயம், தன் நிலையை எண்ணி கூசும் ஒரு அவமானம். யாரப்பா நீ, எங்க வந்த என்ற முகத்தில் வெறுப்பை பூரணமாக காட்டிக்கொண்டு கேட்ட. கையை அடி வயிற்றிலிருந்து எடுக்காமலே ஒரு பெரும் மூச்சு விட்டான். பிறகு பதில் சொன்னான். தங்கவேலு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தங்கவேலு என் பக்கத்து கொடுத்தனக்காரர். மனைவியிடம் வயிற்று வலிக்கார வந்திருக்கான் போலடி, பக்கத்து வீட்டுக்கு விருந்தாளியா என்று தமாஷாக சொன்னேன். காஞ்சிபுரம் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு அக்கா மகனா வைத்தியம் பார்க்க வந்திருக்கிறான் என்று என் மனைவி சொன்னான். இரவு தங்கவேலு வீடு திரும்பினார். 9 மணிக்கெல்லாம் அவன் ஒரு பழைய பாயும் தலையணையும் கிழிந்த போர்வையும் எடுத்து கொண்டு வந்தான். தங்கவேலு அவனை அழைத்து கொண்டு 4 குடித்தனங்களுக்கும் பொதுவான சிமெண்ட் நடைபாதையில் படுத்து கொள்ள சொன்னார். அந்த இடம் என்னுடைய அறையின் மற்றொரு ஜன்னலுக்கு நேராக இருந்தது. அந்நோயாளி என் தலைமேல் வந்து உட்கார்ந்து கொண்டதாகவே நினைத்தேன். அதை ஆட்சேபிக்கவும் முடியவில்லை. தங்கவேலுவின் குடுத்தன பகுதியில் அவன் படுத்து கொள்ளலாம் என்றால் அங்கே உண்மையிலேயே இடம் இல்லை. எனக்கு மிகவும் கவலையா போய்விட்டது. அதை மனைவியிடமும் சொன்னேன். பாவங்க, நோயாளியா இருக்கான், கிடந்துட்டு போகட்டும் என்றார் மிகுந்த இரக்கத்தோடு. மறுநாள் தங்கவேலுவை விசாரித்த போது அவனை பற்றி மேற்கொண்டு சில விவரங்கள் கிடைத்தன. அவன் அவருடைய மனைவிக்கு அக்கா பிள்ளை என்பது உண்மைதான். தாய் தகப்பன் கிடையாது. அவனுக்கு இருந்த உறவு தங்கவேலுவின் மனைவியான அவனுடைய சித்தியும் காஞ்சிபுரத்திலேயே உள்ள தாய்மாமன் ஒருவனும் தான். அந்த ஊரில் தாய்மாமன் வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டு ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடையில் தினக்கூலியா 1.5 2 வாங்கி கொண்டு வேலை செய்து வந்தானாம். வயிற்று வலி வந்து 6-7 மாதங்களா வேலை இல்லை, சம்பாத்தியமும் இல்லை, நோயும் வேறு. இந்த நிலையில தாய்மாமன் வீட்டிலிருந்து அவனை ஒரு வழியா விரட்டிட்டார்கள். அங்கிருந்து சித்தியை நம்பி சென்னைக்கு வந்திருக்கிறான் வைத்தியம் பார்ப்பதற்கு. இவ்வளவு கதையும் தங்கவேலு சொல்லி கொண்டிருக்கும் போது அவன் தெரு திண்ணையில் தான் இருந்தான். நாங்கள் பேசியது அவனுக்கு நன்றாக கேட்டிருக்கும். கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தங்கவேலுவும் குரலை சற்று உயர்த்தியே பேசினார். அவர் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் அவனை குற்றம் சாட்டுவது போலவும், அவன் எதற்காக இங்கே வந்தான் என்று கேட்பது போலவும், அவன் வீட்டை விட்டு உடனே தொலைந்தால் நல்லது என்று கருதுவது போலவும் ஒலித்தது. எனக்கும் அது பிடித்திருந்தது. தங்கவேலுவின் மனைவிக்கும் அவன் வந்திருப்பது பிடிக்கவில்லையா? என் மனைவி சொன்னதை பார்க்கும்போது தங்கவேலுவை முந்திக்கொண்டு அவனை விரட்டுவதற்கு அவள் அவசரப்படுவதாக தெரிந்தது. எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தொலைகிற பீட சீக்கிரமா தொலையிட்டான் என்று சொல்லி என் மன பாரத்தை சிறிது இறக்கி வைத்தேன். என் மனைவி அப்பொழுதும் அவனிடம் இரக்கம் காட்டி பேசினார். ஏன் இப்படி சொல்றீங்க? அவன் நம்மளை என்ன செய்யறான்? எதுக்கு ஒரு அனாதையை போய் இப்படி சொல்றீங்க என்று என்னை லேசாக கண்டிக்கவே ஆரம்பித்து விட்டார்.
நாளை நம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணுனா இவனா வந்து தாங்க போறான் என்று கோபத்தை காட்டிக்கொள்ளாமலே சொன்னேன். அப்படி ஒன்றும் வந்துடாது. இப்படி பயந்தால் உலகத்தில் வாழ முடியாது. சரி சரி, புத்துமதி நல்லா தான் இருக்கு, பேசாம போ என்று அவள் வாயை அடைத்து விட்டு அவளோடு பேச பிடிக்காமல் வந்து விட்டேன். ஏறக்குறைய தினந்தோறும் இப்படி நாங்கள் முரண்படுவதும் நான் கவலைப்படுவதும் பயமும் கொள்ளுவதுமாக ஆகிவிட்டது. ஏறக்குறைய தினந்தோறும் இப்படி நாங்கள் முரண்படுவதும் நான் கவலையும் பயமும் கொள்வதுமாக ஆகிவிட்டது. மேலும் 2 நாட்கள் கழிந்தன. ஒவ்வொரு நாள் இரவும் அவன் ஓலத்துடனும் என் கவலையுடனும் தான் கழிந்தது. 6ஆம் நாள் தங்கவேலு நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் அவனை அழைத்து கொண்டு வெளியே கிளம்பினார். நான் போய் எட்டி பார்த்தேன். அவனை சர்க்கார் ஆஸ்பத்திரியில சேர்த்துவிட போவதாக தங்கவேலு சொன்னார். எனக்கு அப்போது ஏற்பட்ட மகிழ்ச்சியும் நிம்மதியும் இவ்வளவு அவ்வளவு என்று கூறுவதற்கில்லை. அதாங்க நல்ல யோசனை, அங்க நல்லா கவனிப்பாங்க என்று ஒப்புக்கு சொன்னேன். அவன் என்னை பார்த்து என் பூரண ஆசீர்வாதத்தை வேண்டி கையெடுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வரேன் சாமி என்றான். போயிட்டு வாப்பா, கடவுள் கிருபையால சீக்கிரம் குணமாகட்டும், போயிட்டு வா என்று வாழ்த்தினேன். மனதில் நஞ்சாக வெறுத்து கொண்டு அவனை இப்படி பொய்யாக வாழ்த்தி அனுப்பியதை இன்று நினைத்தாலும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அவன் என்னையும் மதித்து என் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கை வைத்து கும்பிட்டதை நினைத்து விட்டாலோ நெஞ்சில் ஈட்டி பாய்வது போல் இருக்கிறது. தங்கவேலுவும் அவனும் டாக்ஸியில ஏறிக்கொண்டு போனார்கள். ஒரு பெரிய பாரம் நீங்கியது என்று தங்கவேலுவின் மனைவி என் மனைவியிடம் சொன்னதை கேட்டேன். நான் சொல்ல நினைத்த வார்த்தைகள் அவை. என் மனைவி ஒன்றும் சொல்லவில்லை. தங்கவேலு சொன்னபடியே அவனுக்கு அப்புறம் ஆபரேஷன் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு ஒரு நாள் என் மனப்போக்கை அடியோடு மாற்றி என்னை நினைத்து நானே வெட்கப்படும்படியாகவும் அவனை நினைத்து நான் கண்ணீர் விடும்படியாகவும் ஒரு சம்பவம் நடந்தது. அன்று 2வது சனிக்கிழமை எனக்கு விடுமுறை. வீட்டிலேயே இருந்தேன். தங்கவேலு எங்கோ வெளியே போயிருந்தார். அவருடைய மனைவி தன் 2 குழந்தைகளோடு பகல் காட்சி சினிமா பார்க்க 11 மணிக்கே கியூவில் நிற்க போய்விட்டார் என்று கேள்விப்பட்டேன். மத்தியானம் 1 மணிக்கு ஒருவன் வந்து குப்புசாமி இருக்காரா என்று கேட்டான். அவனுக்கு சுமார் 30 வயது இருக்கும். குப்புசாமியா? அப்படிங்க யாரும் இல்லை, நீ யாரு என்று நான் கேட்டேன். காஞ்சிபுரம், அங்கிருந்து தான் குப்புசாமி இங்கே வந்தாரு. இது தங்கவேலு வீடு தானே? ஆமாம், ஆனால் குப்புசாமின்னு யாரும் இங்கே இல்லையே. இங்கே தாங்க வந்தாரு, வவுத்து வலிக்கு மருந்து சாப்பிடணுன்னு. இந்த சம்பாஷணையெல்லாம் உள்ளே இருந்து கேட்ட என் மனைவி எழுந்து ஓடி வந்தா. ஏங்க, குப்புசாமின்னா அந்த பையங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிற பையன் என்றார். குப்புசாமியை பார்க்கத்தான் வந்தேங்க. ஊருக்கு அவசரமாக போகணும். அவங்க வர ரொம்ப நேரமாகுங்களா? குப்புசாமி இங்கே வந்தாரா இல்லையா என்று கவலையோடு அவன் கேட்டான். அவன் குப்புசாமிக்கு நன்றாக தெரிந்தவனா. முந்தின நாள் இரவு சென்னையில் உள்ள தன் சொந்தக்காரர் ஒருவரை பார்க்க வந்தவன் ஊர் திரும்பும் வழியில அவசரமாக குப்புசாமியை பார்க்க வந்திருக்கிறான். குப்புசாமி வேலை செய்து வந்த சைக்கிள் கடைக்கு எதிரே ஒரு விறகு கடையில் அவன் கூலி வேலை செய்பவன். அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வீரப்பன் என்பவனும் குப்புசாமியும் ரொம்ப ரொம்ப சிநேகமா. குப்புசாமி நோய் காரணமாக வேலையை இழந்திருந்த சமயத்தில் தாய்மாமன் வீட்டில் துன்பப்பட்டு கொண்டிருந்த போது வீரப்பன் தான் அவ்வப்போது அவனை அழைத்து வந்து சாப்பாடு போடுவானாம். வீரப்பன் வீடு கட்டுகிற ஒரு மேஸ்திரியிடம் சிப்பந்தியாக வேலை செய்வான். சில நாட்கள் வேலை இல்லாமல் போய் வரும்படியும் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஏழையாக இருந்தாலும் கடன் வாங்கியாவது சிநேகிதனுக்கு உதவி செய்து வந்தானாம் வீரப்பன். காஞ்சிபுரத்துக்காரன் இதெல்லாம் சொல்லும்போது இவனுக்கு இப்படி ஒரு நட்பா, இவன் உயிருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிற ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று நான் வியந்து கொண்டிருந்தேன். காஞ்சிபுரத்தான் பேச்சை முடித்து கொண்டு ஊருக்கு புறப்பட தயாரானான். சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேனுங்க. குப்புசாமி கிட்ட கொடுக்க சொல்லி வீரப்பன் ஒரு லெட்டர் கொடுத்தான், இதை கொடுத்துருங்க. அப்புறம் 3 ரூபாயும் கொடுத்து அனுப்பினான். சட்டப்பையிலிருந்து கடிதத்தையும் 3 ரூபாயும் எடுத்து குப்புசாமி கிட்ட கொடுத்துருங்க,
இல்லை தங்கவேலுக்கிட்ட வேணும்னாலும் கொடுத்துடுங்க. இன்னொரு சமயம் பட்டணம் வந்தால் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கடிதத்தையும் ரூபாயும் என்னிடையும் கொடுத்தான். அப்புறம் ஒரு நிமிஷம் எதையோ யோசித்து பார்த்தான். மனசுக்குள் கணக்கு போடுறவன் போல அவனுடைய முகபாவனையும் தலையசைப்பும் இருந்தன. மறு நிமிஷத்திலேயே, இந்தாங்க இதையும் குப்புசாமிக்கு கொடுக்க சொல்லுங்க என்று சொல்லி தன் இடது கையில் தொங்கிய துணிப்பையிலிருந்து 2 சாத்துக்குடி பழங்களை எடுத்து கொடுத்தான். என் பசங்களுக்கு 4 பழம் வாங்கினேன். போகட்டும், இவர் ஆஸ்பத்திரியில் இருக்காரு, நாம் வேற என்னத்தை செய்ய போகிறோம். இத்துடன் அவன் நிறுத்தவில்லை. தன் உபயமாக 1 ரூபாய் நோட்டை ஒன்றை எடுத்து என்னிடம் கொடுத்து குப்புசாமியிடமோ தங்கவேலுவிடமோ சேர்க்க சொன்னான். அவன் குப்புசாமிக்காகத்தான் கொடுத்தானோ இல்லை குப்புசாமிக்காக காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கும் அந்த வீரப்பன் குப்புசாமியின் உயிருக்கு கொடுக்கும் மதிப்பை கண்டுதான் கொடுத்தானோ என்று எனக்கு தெரியவில்லை. என்னிடமும் என் மனைவியிடமும் விடைபெற்று கொண்டு காஞ்சிபுரத்துக்காரன் போய்விட்டான். அவன் கொடுத்த கடிதத்தின் மடிப்பை பிரித்து வாசித்து பார்த்தேன். அந்த கடிதத்தில் என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு எழுதி கொண்டது, நீ இங்கிருந்து போனதிலிருந்து என் உயிர் இங்கே இல்லை, சதா உன் ஞாபகமாக தான் இருக்கிற. கடவுள் அருளால் நீ உடம்பு சௌக்கியமாக்கி வர வேண்டும் என்று தினமும் ஒரு தடவை கோவிலுக்கு போய் கும்பிடுகிறேன். எனக்கு இப்போது வேலை இல்லை, கொஞ்ச நாட்களாக வருமானமும் இல்லாமல் இருக்கிறேன். நேற்று கட்டை தொட்டி ஆறுமுகம் பட்டணம் போவதா சொன்னான். உடனே ஓடி ஒருவரிடம் 3 ரூபாய் கடன் வாங்கி அவனிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். நானே வரலான்னு தான் பார்த்தேன். வந்தால் இந்த 3 ரூபாயும் பஸ்ஸுக்கே செலவாயிடும். உனக்கு சமயத்தில் உதவியதாக இருக்கும் என நினைத்து நான் ரூபாயை செலவழித்து கொண்டு வராமல் ஆறுமுகத்திடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இன்னொரு இடத்திலும் பணம் கேட்டு இருக்கிறேன். கிடைத்தா நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வருவேன். உன்னை பார்த்தா தான் என் தின்னும் சோறு சோறாக இருக்கும். இப்படிக்கே உன் நண்பன் வீரப்பன், காஞ்சிபுரம். கடிதத்தை பார்த்துவிட்டு நிம்மதியோடு என்னால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. என் மனைவியின் எதிரே கண்ணீர் விடவும் வெட்கமாக இருந்தது. அவளிடம் கடிதத்தை கொடுத்து படித்து பார் என்று அவசரமாக சொல்லிவிட்டு குளிக்கும் அறைக்குள் போய் உண்மையிலேயே கண்ணீர் சிந்தி அழுதுவிட்டேன். முகத்தை கழுவிக்கொண்டு நான் வெளியே வந்தபோது என் மனைவி வழக்கம் போல் இரக்கம் நிறைந்த குரலில், பாவங்க, ஏழைகள் தான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் பத்தியா என்று பரவசத்துடனும் உணர்ச்சி பெருக்குடனும் சொன்னாள். நாமும் தங்கவேலுவோடு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? மனைவி ஆச்சரியப்பட்டாள் என்பதை விட என் சொற்களை கேட்டு ஆனந்தமடைந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். போகலாமே, 1 டஜன் சாத்துக்குடி வாங்கி கொண்டால் நல்லது. சும்மாவா போவது? தனியாக உட்கார்ந்திருந்த நான் என்னை நினைத்து வருந்தியதையும் வெட்கப்பட்டதையும் விவரிக்கவே முடியாது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் வீரப்பனை உலகமே வெறுத்து ஒதுக்கிய குப்புசாமியிடம் உயிரையே வைத்திருக்கும் அந்த புண்ணிய மூர்த்தியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. குப்புசாமிக்கும் ஒருவன் இருக்கிறான். குப்புசாமிக்கு மட்டுமா? எனக்குமே ஒருவனாக அவன் இருக்கிறான். இறுதியாக பழங்கள் வாங்க கடை தெருவுக்கு போனேன். நான் இந்த கதையில் முதலில் சொல்லியதை போன்றே துணையே இல்லாதவர் என்று கருதி நாம் அலட்சியம் செய்பவருக்கும் துணையொன்று இருப்பதை அறியும் போது நமக்கு குற்ற உணர்ச்சி தோன்றும் வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு யாருக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி தோன்றியது இந்த கதையை கேட்டவுடன் என்பதனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம்.